என்ன புதுசா ஏதாவது பந்தயத்தோட வந்திருக்கியா? போட்டியில் இப்ப சம நிலையில இருக்கும். நான் தோத்துட்டேன். ஆச்சரியமா இருக்கு. உன் வீரம், திமிரு, பிடிவாதம் எல்லாம் எங்க போச்சு? ஒரு நண்பனுக்காக நீங்க காட்டுற அன்பு, ஈடுபாடு, அக்கறை, உங்க பொறுமை, இதுக்கெல்லாம் முன்னாடி என் பிடிவாதம், திமிர் எல்லாமே தோத்து போச்சு. என்ன நண்பன் அக்கறை? இந்த பொய் கதையெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னா? நடிச்சது போதும். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். தாத்தா பீரோல இருந்து ஒரு ரம்போட்டல் திருட வேண்டியதாயிடுச்சு. அவ்வளவுதான். பாண்டி, அவன் மேல ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரியும். அது சரியா இல்லையான்னு பாண்டி கிட்ட கேட்டுக்கிட்டேன். அவன் சொன்னப்பதான் தெரிஞ்சது நமக்குள்ள ஒரு பெரிய ஒத்துமை இருக்குன்னு. நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதை தான். நீ அனாதையா? ஆமா, தாத்தாவோட பெரிய பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு என்ன எடுத்து வளர்த்தாங்க. சரி, அதை விடுங்க. நான் இங்க வந்தது பொதுவா யுத்தத்துல தோத்துட்டா தலையெடுப்பாங்க, நாடு கடத்துவாங்க, இல்ல மன்னிச்சு விட்டுருவாங்க. இப்போ நான் தோத்து போன எதிரியா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எனக்கு என்ன தண்டனை? எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? இல்ல, சொல்லல. தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. சந்துரு ஒரு அப்பாவி. பிரச்சனையில இருந்து தப்பிக்க சின்ன சின்னதா அப்பப்போ போய் சொல்லுவான். அவ்வளவுதான். இதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றதுனால உனக்கு என்ன லாபம்? சந்துரு அவமானப்படுத்தலாம், குடும்பத்துல பிரச்சனையும் உண்டாக்கலாம், சில பேர் நிம்மதியை கெடுக்கலாம், சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இந்த லீவ்னால வீணாக்கலாம். அவ்வளவுதான். தெரியும். நான் இங்க வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும்தான். எதுக்கு? நான் செஞ்ச எத்தனையோ தப்புக்காக, லோன் அப்ளிகேஷனை நெருப்புல போட்டதுக்காக, காலில் விழ வச்சதுக்காக, பள்ளத்துல விழ வச்சதுக்காக, எல்லாத்துக்கும் மேல உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம போனதுக்காக. நான் இதையெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா தான் எடுத்துட்டு இருந்தேன். மாடு, கோழி, பன்னி, பாண்டின்னு என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. எதையுமே எதிர்த்து பேசாத கூட்டத்துக்கு நடுவுல போர் அடிச்ச எனக்கு எல்லாத்தையுமே எதிர்க்கிற ஒருத்தியா நீ வந்த. அதை நான் ரசிச்சேன். சத்தியமா சொல்றேன், உன் மேல எனக்கு கோவமோ வருத்தமோ இல்ல. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது ஒரே வார்த்தையில சந்துரு வாயை அடைச்ச பாரு, அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம சண்டைய இங்கேயே இப்பவே முடிச்சுக்குவோம். ப்ராமிஸ்? இந்த விடிய காலையில இங்க எதுக்கு வர சொன்னீங்க? What is this? ரெண்டு விரல்ல ஒண்ணு தொடணுமா? எதுக்கு? இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஓகே. எஸ்! எதுக்கு தொட சொன்னீங்க? அது என் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்க தான் தொட சொன்னேன். நான் சரியான விரல தானே தொட்டேன். ஐயோ, தப்பான விரல தொட்டக்கூடாதுன்னு என் மனசு பதறிச்சு. ஆமா, இதுல என்ன நம்பிக்கை இருக்கா? இருக்கு. இப்போ சரி, என்ன நினைச்சுக்க மனசுல? அது 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 நான் நேரடியா சொல்ல முடியாது. வேணும்னா வேற விதத்துல சொல்றேனே. ஓகே, சொல்லுங்க. அங்க பாரு. எங்க? மேல. மேல எங்க? சரியா பாரு, மேல. What? Hey! I'm in love! You are in love! We are in love! நானே அங்க வரலான்னு இருந்தேன். சில முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணும். நல்ல வேளை நீ எங்க வந்துட்ட. அங்க மத்தவங்க எல்லாம் சாரி உட்கார கூட சொல்ல, எல்லாம் கண்ணா பண்ணு கிடக்கு. கிளீன் பண்ண சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. உட்காரு. கோமா, நான் அன்னைக்கு பண்ணது பாண்டி ஊர்ல ஏதோ நம்பிக்கையா, ஆனா நீ கரெக்டான விரல தான் தொட்ட. அந்த சந்தோஷத்துல தான் நான் என்னையே மறந்து, அந்த பயத்துல தான் நான் உன் முன்னாடி இது வரைக்கும் தப்புனா மன்னிப்பு
மன்னிப்பியா? ராகேஷ், உங்க மனசுல தப்பான உணர்வு வர அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேனான்னு தெரியல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேல ஒரு பொண்ண கற்பனையில நினைக்கிற ஒரு நல்ல நண்பனுக்குரிய எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. உங்க நல்ல மனசும் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம சந்திச்சிருந்தா ஒருவேளை I like you. I like you a lot. பிடிச்சிருக்குன்னு சொல்றா, ஆனா விரும்புறேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அப்படித்தானே நினைக்கிறீங்க? இது வரைக்கும் என்னை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப பிடிச்சிருக்கோங்கள, அதனால தான் சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் தரீங்களா? இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இதுக்கு மேல நீங்க என்ன எதுவும் கேட்க கூடாது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. குட் மார்னிங் சார். யார் இவன்? தேவா சார். சாரா? ஆமா, இந்த காலேஜ்ல தேவா சார் கிளாஸ் மட்டும் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கிளாஸ் எடுப்பார். இன்னொன்று, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் தான் ஹீரோ. Mr. Deva, please come out. There's a complaint against you. கெமிஸ்ட்ரி லேப அவன் தான் அடிச்சு உடைச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிடல் போய் அவன் கையை பாருங்க. ஆசிட் பட்டு கை கருகிருக்கு. ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் கையில ஆசிட் எப்படி? இதெல்லாம் எவிடன்ஸ் எடுத்துக்க முடியாது. ஆனா நீங்க தான் அவனை அடிச்சதா அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். நான் தான் அவனை அடிச்சேன்னு என்ன ஆதாரம் இருக்கு? அவனே சொல்லியிருக்கானே. சார், ராத்திரி வெளியே நிக்கிறேன் ஸ்கூட்டர் போட்டு என் கண் முன்னாடி இவங்க எரிச்சாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது சாட்சி இருக்கான்னு கேட்டீங்க. நான் தான் சாட்சின்னு சொன்னப்போ வாதியும் சாட்சியும் ஒரே ஆளா இருந்தா கோர்ட்ல கேஸ் எடுப்படாதுன்னு சொன்னீங்க. இப்பவும் அப்படிதானே? வாதியும் சாட்சியும் அவனே தானே? இப்ப மட்டும் கோர்ட்ல கேஸ் எப்படி எடுப்படும்? நான் தான் அவனை அடிச்சேன்னு முதல்ல சாட்சி கொண்டாங்க, அப்புறம் கேஸை ஃபைல் பண்ணுங்க. போங்க. நான் பார்த்தேன். காட்டி கொடுக்கறியா? நேத்து வந்து உனக்கு இந்த காலேஜ் பத்தி என்னடி தெரியும்? இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் தேவா சார் மட்டும்தான் எதிர்த்து நிக்கிறாரு. 60 வருஷமா ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் 2 ரேங்க் வந்த நம்ம காலேஜ்ல போன வருஷம் 10% ரிசல்ட் கூட வரல. காரணம் பாதி நாளா நடந்த ஸ்ட்ரைக் தான் தெரியுமா? எதுக்கு ஸ்ட்ரைக்கு? படிக்கிறதுக்கும் கேம்ஸ்க்கும் வசதி இல்லையா? இருக்கிற வசதி இல்லாம செய்யறது, ஸ்டூடெண்ட்ஸ் தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறது எல்லாமே ஒரே ஆள் தான். யாரு? காட்டி கொடுக்கறது தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா? வரதராஜன் ஒரு பெரிய லிக்கர் கிங். எப்படியாவது இந்த காலேஜ் மூட வச்சு இந்த இடத்த வளைச்சு போட பாக்குறான். அவனோட பையன் தான் அந்த பொறுக்கி ஸ்ரீகாந்த். அவனோட கேங்ல தான் நேத்து ஒருத்த லேப் உடைச்சது. அதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா? யார் எடுப்பாங்க? மேனேஜ்மெண்ட், போலீஸ் எல்லாமே அவன் கையில தானே இருக்கு. அவங்க எல்லாருமே என் மேல கோவப்பட்டாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ட்ரஸ்டிகளும் சேர்ந்து ஒரு பெரிய சதி திட்டமே வச்சிருந்தாங்க. காலேஜ்ல ஸ்டூடெண்டா ரவுடிகளை அனுப்பி கலாட்டா செஞ்சு காலேஜை மூட வச்சுட்டா சிட்டி சென்டர்ல இருக்கிற அந்த இடத்த வித்து கோடி கோடியா சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணாங்க. இதை எதிர்த்து தேவா மாணவர்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காருங்கிறத நான் அப்ப புரிஞ்சுக்கல. புரிஞ்சப்போ என் தப்ப நான் உணர்ந்தேன். அதனாலதான் போலீஸ்ல தேவாவை அடையாளம் காட்டல. என்னையும் அறியாம ஒரு நாள் காலேஜ் மேக்சின்ல இருந்த தேவாவோட போட்டோவை என் ரூம்ல ஒட்டினேன். நேரம் போறதே தெரியாம அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஹாஸ்டல் ரூம்ல ராத்திரி தனிமையில இருக்கும்போது சீக்கிரமா விடியணுமே, காலேஜ்க்கு போய் தேவாவை பார்க்கணுமேங்கிற ஆசையில டைம் பீஸோட முள்ள திருப்பி வச்சு விடிய வைக்க முயற்சித்த நாட்களும் உண்டு. டேய் அவரா ஏண்டி உனக்கு அந்த லொலுவாதி யாருக்கும் காதலா? அப்படித்தான் நினைக்கிறேன். காதல் காவியம் எல்லாம் ட்ராஜடியில தான் முடிஞ்சிருக்கு. டேய் வாங்கடா.
என்ன கேட்டான்? என்ன கேட்டான் அவன்? லவ் பண்றியான்னு கேட்டான். அவனியா? இல்ல உங்களை. நான் என்ன சொன்னேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏய் நில்லு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். உன் மனசு எப்படி மாறிடுச்சு? முதல்ல பார்த்த என்ன, அப்புறம் பார்க்கல என்ன? முதல்ல பார்க்கல, அப்புறம் பார்த்தேன். உங்க மனசு முதல்ல பிடிக்கல, அப்புறம் பிடிச்சது. யாரு? உங்களை. சார், அந்த சிக்னல்ல உங்களை பார்த்தேன் சார். உங்களை கூப்பிட்டே இருந்தேன். அந்த புள்ள என்ன சொல்லி கூப்பிட்ட? இன்னும் 6 மாசத்துல எஸ்ஐ ஆக போறவன திருடன்னு கூவி ரோட்ல வித்துக்கிட்டு இருக்கியா? இல்ல சார். உன் பேர் என்ன? சார், நான் அந்த புள்ளையார ஹலோ, பத்தி கேக்குதா? உன் பேர் என்னன்னு கேட்டேன்ல. திவ்யா. திவ்யா. இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, தனியா பேசணும். சார், வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? தேங்க்யூ. இந்த தண்ணி குடி. என்ன படிக்கிற? BA ஹிஸ்டரி. ம் BA ஹிஸ்டரி. ம். என் பேர் சக்திவேல். அப்பா அம்மாவுக்கு 2வது பையன். பிஎஸ்சி படிச்சுட்டு போலீஸ் ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங் முடிஞ்சோடனே போஸ்டிங் கிடைச்ச 1 வருஷத்துல கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல ஒரு பையன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப், ஒரு பொண்ணு. உனக்கு ஓகே தானே? என்ன? முதல்ல பையன் அப்புறம் பொண்ணு. ஓகே தானே? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் கிளம்புறேன். போஸ்டிங் கிடைச்ச 1 வருஷத்துல கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துல ஒரு பையன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப், ஒரு பொண்ணு. உனக்கு ஓகே தானே? முதல்ல பையன் அப்புறம் பொண்ணு. ஓகே தானே? ஐயோ, திவ்யா, லேட் அங்க இருக்கு பாரு. முதல்ல என்ன எக்ஸாம் டி? முதல்ல பையன் அப்புறம் பொண்ணு. என்னடி சொல்ற? முதல்ல ஹிஸ்டரி அப்புறம் அலைட். நான் கிளம்புறேம்மா. புள்ளையாரப்பா. எங்க வந்தீங்க? இது ஏன் ஏரியா? யாராவது பாத்துட்டு போறாங்க. போயிடுங்க இங்க இருந்து. ஹலோ, நான் பாட்டுக்கு ஓரமா நின்னுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை வாவான்னு கூப்பிட்டேனா? சொல்லு சொல்லு, கூப்பிட்டேனா? ஓடி என்கிட்ட வந்தது நீ. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்கன்னு கேட்டா அது நான் எதுக்காக வந்திருக்கேன்? என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்காதீங்க. நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்க? தெரியுது இல்ல, ஏறு வண்டியில காலேஜ்ல டிராப் பண்றேன். விளையாடுறீங்களா? இப்ப எதுக்கு என் பின்னாடி வரீங்க? ப்ளீஸ் போங்க, ஏதாவது பிரச்சனை அப்போ நீ வண்டியில உட்கார மாட்ட. சரி, தக்காளி 1 கிலோ போடு. ஐயோ, போன் அடிக்காதீங்க. எங்க அப்பா வழியில நிக்கிறாரு. யாரு? அந்த காய்கறிக்காரனா? மாட்னே செத்த. நீ போய் ஏறி உட்கார, நான் ஏன் பிரச்சனை பண்ண போறேன்? உட்காரு. சரி வர. கடவுளே, திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. ஏன் திருப்பணும்? காலேஜ் இந்த பக்கம் தானே. ஆரம்பிக்காத, சரியா பார்த்து போடு. இதெல்லாம் படிக்க போதுங்களா இல்ல கொள்ளடிக்க போதுங்களானே தெரியல. எல்லாம் இவங்கள சொல்லி தப்பில்ல, இதுங்களை பெத்தவங்கள சொல்லணும்.
என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. இங்க பாருங்க, நான் ஃபைனலா சொல்றேன். என் அம்மா அப்பா பாக்குற பையனை தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். எக்ஸாம் எழுத போற உன் பிள்ளையரை பார்க்க வேண்டாமா? ஏய், வீட்டில் இடமா இல்லை. இப்போ எதுக்கு மொட்டை மாடி கூட்டிகிட்டு வந்திருக்க? அதுவும் டேங்குக்கு. இடமா? எங்க பார்த்தாலும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்து ஒரே கிரவுட். என்ன சவுண்ட்? ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், தனியா கூட பேச முடியல. சரி, படம் பார்க்க போகும்போது கூட பைக்ல வரலான்னு பார்த்தா உங்க அப்பா ஆட்டோல வந்துருமா அப்படிங்கறாரு. நீயும் சரிப்பான்னு நோடியாடுற. ஆஹா, மொட்டை மாடியில கச்சேரியா? இரு, எல்லாத்தையும் மாட்டி விடுறேன். ஐயோ பைப் பேசுது. எல்லாரும் கேட்க பைப் பேசுது. கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வந்துறேன். பேசுதா? என்ன சத்தம்? என்ன பண்றாங்க? எங்க இங்க இருக்கா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. சூப்பர். ஸ்பீக்கர் ரெடி. ஐயோ கடவுளே, என்ன குரல் அப்படி இருக்கு? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன கஷ்டப்பட போறேனோ தெரியல. ஒண்ணு சொல்லி தப்பில்ல, இப்படி வளர்த்து உங்க அப்பாவை சொல்றேன். எதுக்கு இப்போ எங்கள் அப்பாவை இழுக்கிற? உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. அடிப்பாவே. அவருக்கு பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பு. அயன் பண்ண கதர் செட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் வெறப்பா நிக்கிறாரு. ஒரு போட்டோக்காவது சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? அவரை விடு. உங்க அம்மா இருக்காங்களே, கான்ஸ்டபிளுக்கு ஏத்த சரியான கேவி சுந்தராம்பாள். நான் வந்துட்டேன்னா அக்கடான ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்களா? அவங்களுக்கு வடிச்சு போட நான் சுடிதார் போட்ட ஸ்டவ்வா? அப்புறம் உங்க பாட்டி அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிளாஸ்டிக் பண்ண சொல்லி அப்படியே அந்த வாயில போட்டு ஒட்டணும். கதை சொல்றேன்னு சொல்லி கழுத்தறுக்குது. உன் தங்கச்சி இருக்கே, 3 அடி உயரத்துல இருந்துகிட்டு அதுக்கு ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பு. பாரு, கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருக்கு. வக்கீலுக்கு படிக்கிறானே உன் தம்பி. ஆமா, அவன் தூங்கவே மாட்டானா? எங்கயாவது நைட் டியூட்டிக்கு வாட்ச்மேனா சேர்த்து விட்டுரு, நல்ல சம்பளம் கிடைக்கும். உன் அக்கா பேர் என்ன? முல்லை. முல்லை. முல்லையா? வெள்ளை பூசணிக்கான்னு வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கு. உன்னை பாத்துக்கிறேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். அது சரி, என் மச்சான கூட உனக்கு பிடிக்கல? ஏன்பா, அவ உன்கிட்ட கேட்டாளா? ஓ, அதுவா? நான் வரும்போது ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ, ஆஃப் பண்ணுங்க. மறந்துட்டேனே. அப்பா, ஞாபகம் வந்துருச்சு. பொண்டாட்டியோட உள்பாவாடை. இது நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது? எங்க அப்பா ஒரு வேஸ்ட். ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. பொண்ணு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலே சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும்னு அறிவு இருக்கா? மோட்டரை போட்டுருங்க. குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? ட்ரை பண்றேன். சரி, நான் காலைல ஊருக்கு கிளம்புறேன். சும்மா அனாவசியமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். யாரு? நான் அனாவசியமா பேசிட்டு இருக்கேனா? என்ன என்ன சத்தம்? யார் மோட்டர் போட்டது? குடும்பத்தையே சாக்கடையில் தள்ளிட்டு எப்படி வருதுன்னு பாரு. அங்க பாரு, ரெண்டும் வருதுங்க பாரு. சும்மா மொட்டை மாடியில உங்களுக்கு மட்டும் தனியா மழை பெய்யுதா ஐயா? எல்லாத்தையும் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டோம்ல. ஐயா வந்துட்டா ஐயா, வளர்ந்து நல்லவனே. மாயா, இப்போ எங்க போறோம்? ஷாப்பிங். ஷாப்பிங்கா? ரூபா எனக்காக வெயிட் பண்ணுவான்னு சொன்னேன்ல. ரூபா சொன்ன நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். ஜஸ்ட் ரிலாக்ஸ். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சூப்பர். ஹவுஸ் திஸ்? நைஸ். ரூபா எப்படி இருப்பா? ஃபேர், ஸ்டைலா, மொத்தத்துல மேல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருப்பா. Am I right? தேவதை மாதிரி இருப்பாளான்னு தெரியாது, அழகா இருப்பா. அதை விட அழகா பேசுவா. அப்படி என்ன பேசுவா? நிறைய பேசுவா. நான் மாறணும்பா,
அவளை மீட் பண்ணும்போதெல்லாம் ஐ லவ் யூ சொல்லணும்பா, பார்க்கும்போதெல்லாம் நீ அழகா இருக்கேன்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பா. நீ சொல்லுவியா? சொல்லியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. அவ கூட நான் இருக்கும்போது எனக்கு எந்த ஃபோனும் வரக்கூடாது. மீறி வந்துச்சுன்னா என்ன ஏது எதுக்குன்னு கேட்டு நான் காலி. உனக்கு கடுப்பா இருக்காது? அப்போ இருக்கும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சா அவ சொல்றதும் சரிதானேன்னு எனக்கு தோணும். You really love her, right? எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. என்னங்க இது எல்லாமே உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான். எது? அவகிட்ட இருக்கிறத கொடுக்கறோமோ இல்லாதது கொடுக்கறோமோ அது முக்கியம் இல்ல, கொடுக்கணும் அது முக்கியம். ஏங்க அதுக்காக நீங்க போய் ரொம்ப ஃபீல் பண்ணா காசு வாங்கிக்கிறேன். நம்ம ஊரு காசுக்கு 10,000 rupees. யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? ஃபாரஸ்ட்க்கு ட்ரெக்கிங் வந்திருந்தா பெரிய குரூப்போட. அப்ப நான் அவளை சரியாவே பார்க்கல, ஆனா அவ என்ன மட்டுமே பார்த்துருக்கா. எல்லாம் முடிஞ்சு கிளம்பும்போது என்கிட்ட தனியா பேசணும்னா என்ன யாருன்னு கேட்டா சக்தின்னு, நான் யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு. இனிமே தெரியாதுன்னு சொல்லாத, உன் காதலின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டா. That's beautiful. நீங்க ஒரு அழகான பொண்ணு. இது ஒரு லவ்லி அட்மாஸ்பியர். நாம 2 பேர் தான் பேசிட்டு இருக்கோம், ஆனா இப்பவும் ரூபா என்கிட்ட பேசிட்டு இருக்கா, சிரிக்கிறா. எனக்கு மட்டும் தான் தெரியுறா. Hey. பேசாம ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாயா. இன்னும் 2 நாள்ல நான் ஊருக்கு போயிடுவேன். ஆனா வர சொல்லிட்டு ஏன் வராம போயிட்டான் தான் புரியல. அவ வரவே மாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது வரைக்கும் வேணா என் அபார்ட்மெண்ட்ல தங்குறியா? இல்ல மாயா, இங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு, முத்துமாறன், போலீஸ் ஆஃபீஸர். அவர் வீடு இருக்கு. ஐம் ஓகே. இது என் விசிட்டிங் கார்டு. இதுல நம்பரும் இருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிடு, டினருக்கு மீட் பண்ணலாம். சும்மா அதே யோசிச்சு குழப்பிக்காத, சரியா? நான் அப்படியே ஃபுல் டே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். பட் ஐம் ஆன் டியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெயிட் பண்றாங்க, ஸோ ஐ ஷுட் லீவ். நோ ப்ராப்ளம் மாயா, நீ கிளம்பு. நீ என்ன பண்ண போற? சும்மா அப்படியே இந்த ஊர்ல சுத்திட்டு இருப்பேன், பார்க்கலாம். ஓகே சக்தி, நான் கிளம்புறேன். எனக்கு கால் பண்ணு. பாய். பாய்.